கடமைக்கு செய்தால் தோல்வி, கடமை செய்தால் வெற்றி அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஒரு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்த பின்னாடி அதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு மாணவன் சொல்கிறான் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்றான். ரெண்டாவது மாணவன் சொல்கிறான் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மூணாவது மாணவன் சொல்கிறான் நான் பாஸு ஆனால் கம்மியான மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். நாலாவது மாணவன் சொல்கிறான் நான் பரீட்சையே எழுதியிருந்தேன்னா பாஸ் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது இந்த பழமொழி இந்த 4 பேருக்கு எப்படி மேட்ச் ஆகும்? இப்போது முதல்ல என்ன சொன்னான்? பாஸு அப்படின்னா. அப்போது அவன் தேர்வு எழுதுனது கடமையை கரெக்டாக செஞ்சான், பாஸு வெற்றி. ஆனால் குறிக்கோள் அவன் எதுவுமே டிட்டர்மின் பண்ணல. டிட்டர்மின் பண்ணாதது அது தோல்வி. இப்போது ரெண்டாவதாக ஒருத்தன் ஃபெயிலு. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, எக்ஸாம் எழுதிட்டான் கரெக்டு, ஆனால் படிக்கலை, அது தோல்வி. மூணாவதாக என்ன பண்ணான்? எக்ஸாம் பாஸு ஆனால் மார்க் கம்மியாக வந்துச்சு. அப்படின்னா என்னன்னா, அவன் எழுதுனது கரெக்டு, பாஸு கரெக்டு, ஆனால் அவனோட கோல் தோல்வி அடைஞ்சிச்சு. நாலாவதாக ஒருத்தன் சொன்னான் பாரு. ஸோ என்ன சொன்னான்? நான் பரீட்சை எழுதினா பாஸ் ஆகிட்டுப்பேன்ட்டு. ஸோ அவன் பரீட்சை எழுதாதது தோல்வி, ஆனால் அவனோட தன்னம்பிக்கை வெற்றி. எப்படி இருக்குது கதை? நல்லா இருக்கா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.